காடு முழுக்க எங்க பார்த்தாலும் பயங்கரமான கருமேகங்கள் சூழ்ந்திருந்துச்சு. இடியும் மின்னலும் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஒரு நதிக்கரையோடைய ஓரத்துல ஒரு உருவம் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அதன் பிறகு அந்த உருவம் ராணி காகத்துடைய வீட்டை நோக்கி போச்சு. அந்த நேரத்துல ராணி காகம் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. அந்த உருவம் இப்போ ராணி காகத்துடைய வீட்டுல கதவு தட்டுச்சு. ராணி காகம் இப்படி சொல்லுச்சு, இந்த காலுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலைதான். எப்ப வர சொன்னா நடு ராத்திரியில வந்து கதவு தட்டுது பாரு, இதோ வர இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராணி காகம் கதவு திறந்துச்சு. கதவு திறந்ததும் அந்த உருவத்தை பார்த்த ராணி காகம் நடுங்கி போயிடுச்சு. அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருச்சு.